உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மூன்றாவது முறையாக சீடர்களுக்கு தரிசனமான போது பேதுருவை உருவாக்குவதற்கு, பேதுருவை முழுமையாக்குவதற்கு இயேசுவாமி ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட் எடுக்கிறார். அவங்கள தனியாக கூட்டு போய் என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டு, ஆமாம் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லி, கடைசியில் மூணாவது முறை கேட்கும்போது எல்லாவற்றையும் அறிவீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் அறிவீர் என்று இயல்பாகவே அவனை மன்னித்து, இப்படி ஒரு பெரிய சரித்திர நிகழ்வை அதில் பார்க்குறோம். அதே மாதிரி எமில் ஜெபசிங் அண்ணனுக்கும் எனக்கும் நடந்த ஒரு சம்பவத்தில் அது ஒரு சரித்திரம் என்று சொல்ல வேண்டும். நாகலாபுரம் என்கிற இடத்துல 3 நாட்கள் கூட்டம். கடைசி நாள் கூட்டத்தில் மட்டும்தான் எமில் ஜெபசிங் அண்ணன் பங்கு பெறுறாங்க. இப்போ சிறப்பு கூட்டத்துக்காக நம்மெல்லாம் ஜெபம் பண்ணும் தம்பி அப்படின்னு எங்களை பருத்தி காட்டுக்கு கூட்டிட்டு போகிறாங்க. எல்லோரும் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறோம், ஜெபம் போயிட்டுருக்கு. யாரோ என் தோலை தொடுவதாக உணர்வுப்பட்டு பின்னால் திரும்பி பார்த்தா எமில் அண்ணன், தம்பி ஒரு விஷயம் கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி தனியாக கூப்பிட்றாங்க. கொஞ்சம் தனியாக கூட்டிகிட்டு போய் உடனே அண்ணனுடைய கண்ணில் ஒரே கண்ணீர். அண்ணன் என்னென்ன மன்னிக்கணும், என்னாச்சு அப்படின்னேன். இல்லை தம்பி நீங்கள் என்ன மன்னிக்கணும் அப்படின்னாங்க. நான் என்னென்ன உங்களை மன்னிக்கணும் அப்படின்னு பேட்ரிக் அண்ணன்ட்ட பட வேண்டிய கோபத்தை நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். நான் அப்படி நடந்திருக்கவே கூடாது. நீங்கள் போனதுக்கப்புறம் அக்கா ஆனந்தி, அவங்களுடைய மனைவி ஆனந்தி அக்கா கூட ரொம்ப வருத்தப்பட்டாங்க. தம்பி இதில் என்ன பண்ணுவாங்க, தம்பி எதுக்கு இப்படி கோவப்பட்டு வருத்தப்படுத்துனீங்க. அதனால் இன்றைக்கு நான் தைரியமாக கூட்டத்தில் பேசணுன்னா நீங்கள் என்ன மன்னிக்கணும். 2 பேரும் கட்டி பிடித்து, மன்னிப்புங்கிற வார்த்தை வரல, கண்ணீர் என்கிற வார்த்தை தான்.